அதிமுகல இருந்து தான் ஒருத்தர் முதலமைச்சரா வருவாருன்னு சொன்னத எடப்பாடி பேரை சொல்லல. இப்படிலாம் உருட்டுனவங்க தான் இவங்கெல்லாம். இவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. உங்க ஆசை, உங்க கற்பனை யதார்த்தம் கிடையாது. யதார்த்தம்ன்றது என்னன்னா, இன்னைக்கு என்ன நிலைமை? இதே தான் நான் ஓபிஎஸ் இதுலயும் சொன்னேன். ரொம்ப பேர் என்கிட்ட கோவப்பட்டாங்க. நான் அதிமுக வக்காலத்து வாங்க வரல. முதல்ல புரிஞ்சுக்கங்க. காஞ்சி காமகோடியில கல்லூரி கட்டுறாங்களே, பங்காரு அடிகளார் கல்லூரி கட்டுறாங்களே, அரசு மட்டும் கோயில் நிதி எடுத்து கட்டுனா என்ன தப்பு? கோயில்ல ஒரு அமைச்சர் சொல்றாரு, கோயில்ல போடுற பணம் மக்கள் பணமா? அது எப்படி? அப்ப எதுக்கு அறநிலையத்துறை வச்சு நீங்க கலைச்சிட்டு போயிடுங்க. சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுத்த பேட்டி மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. எல் முருகன்ட்டி அதே கேள்வியை கேட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. அவர் சொன்னது உறுதியான கருத்துன்னு அவரும் உறுதிப்படுத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் போன்ற இங்கே தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அவரோட சேர்ந்து மேடைகள்லாம் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி சூழல்ல மறுபடியும் ஒவ்வொரு பேட்டிலையும் அவர் அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது அவங்க கேள்வி கேட்டு சொல்றாங்களோ இல்லை அவரா சொல்றாரோ, பட் அவர் அந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்காரு. அது அந்த மாதிரி இல்லை. ஒரு அதிமுக கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அமித்ஷா பேட்டி. அதிமுக கூட்டணிக்குள் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்த ஊடகங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பேட்டியுடைய சாராம்சமே என்னென்னா, அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் எப்படி அப்படின்றது மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது எனக்கு இங்கே இருக்கிற கூட்டணி பற்றி என்ன நினைக்கிங்கன்னா, கூட்டணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் பொழுது இஃப் யூ வின் வில் யூ ஜாயின் த கவர்மெண்ட் கேட்குறாங்க. ஜெயிச்சிட்டா அந்த கவர்மெண்ட்டில் இணையறதுக்கு உங்களுக்கு விருப்பமானு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்றாரு. ஆனால் இதுக்கும் கூட்டணி ஆட்சி வருன்றதுக்குமே வித்தியாசம் இருக்குது வார்த்தைகளில். இப்போ கூட்டணியே இப்போ மெஜாரிட்டி கிடைக்கல, 90 சீட்டு இவங்க ஒரு இது எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்கிற மாதிரி இருந்தால் இவங்க கூட்டணி ஆட்சி தானாக வரதான் செய்யும். நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். அதிமுகவோ திமுகவோ தனி மெஜாரிட்டி வந்தால் ஆட்சியை பங்கு போட்டுக்கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு கூட வைகோ சொல்லியிருக்காரு பாருங்கள், பங்கு போட்டுக்கொள்ள மாட்டார்கள். இது அவர்கள் எப்போவுமே அறுதிட்டு சொன்னது. அமித்ஷா சொல்கிறதும் கிட்டத்தட்ட அதுதான். அதே மாதிரி என்டிஏ அலைன்ஸ் தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாரு. அதிமுக தலைமையிலானன்றாரு இந்த பேட்டியில். அதெல்லாம் எடுத்து உருட்ட மாட்டாங்க. அதெல்லாம் வசதியாக ரப்பர் போட்டு அடிச்சிருவாங்க. அதிமுக தலைமையிலான என்டிஏ அலைன்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாரு அந்த பேட்டியில். அப்போது அதிமுக என்டிஏ அலைன்ஸ் அதிமுக தலைமையிலான என்டிஏ அலைன்ஸ்ன்னு சொன்னால் உடனே பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி வரும். என்டிஏ அலைன்ஸ் ஜெயிக்கும்னு சொன்னார்ல, பாஜக அதிமுக அதில் இருக்குல்ல, அப்போ பாஜக அதிமுக கூட்டணி தானே, அப்போ பாஜக அதிமுக கூட்டணி வரும்னு சொன்னார். அப்படி எடுத்து உருட்டுறது. இந்த திருக்குறளுக்கு மொழியுரை பொழிப்புரை எழுதுகிற மாதிரி உருட்டுறது. இன்றைக்கும் அதே தான். அவர் நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கூட்டணியில் இணைய விருப்பமா உங்களுக்கு அப்படின்னா ஆமான்றாரு. ஃபுல் மெஜாரிட்டி வந்தால் அவர்கள் இதை அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் ஒப்பந்தம் போடும்பொழுது இத்தனை சீட்டு இத்தனை இது பார்லிமெண்ட்டு கூட சேர்த்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டால். ஏன்னா 29 இத்தனை சீட்டு இத்தனை இது இந்த மாதிரி ஏடிஎம்கே எம்ஜிஆர் காலத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்தில் இவ்வளோ சீட்டு, பார்லிமெண்ட்டில் 24-12 அந்த ஃபார்முலா எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது. 24 எம்பி சீட்டு காங்கிரஸு, 12 தொகுதிகள் ஏடிஎம்கே. இது ஜெயலலிதா 89 வரைக்கும் கூட ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி காங்கிரஸுக்கு அதிக தொகுதிகள், மத்தியில் கொடுக்கும்போது அவங்களுக்கு அதிக தொகுதிகள், மாநில கட்சி கம்மியாக 2:1 இந்த ரேஷியோ. அந்த மாதிரி உங்களுக்கு இவர்கள் பேசிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பேசும்பொழுது முழு மெஜாரிட்டி வந்தால் கூட்டணி இல்லை, ஒருவேளை மெஜாரிட்டி இல்லைன்னா கூட்டணி ஆட்சின்ற மாதிரி தான். இல்லை, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸில் பார்க்கும்போது கூட திமுக 2006-2011 மெஜாரிட்டியே வரல. அவங்க அன்னைக்கும் அவங்க கூட்டணி ஆட்சி ஏற்றுக்கவே இல்லை, தனித்து தான் ஆட்சி அமைச்சாங்க. வெளியில இருந்து காங்கிரஸ் பாமக ஆதரவு கொடுத்தாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலை தான். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, ஊடகங்கள் இதை பெருசாக பேசுகிறாங்களா பேசலையான்ற விவாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமித்ஷா சொல்றதுனால தானே பேசுறாங்க. அமித்ஷா சொல்றதை திரிக்கிறாங்கன்னு தான் நான் திருப்பி சொல்றேன். அமித்ஷா ஒன்றும் ஓப்பனா அதிமுக ஆட்சி அமைத்தால் அது கூட்டணி அரசாகத்தான் இருக்கும்னு எங்கேயுமே சொல்லலை. அவர் என்டிஏ அலைன்ஸ் ஜெயிக்கும் அப்படின்ற அதிமுகல இருந்து தான் ஒருத்தர் முதலமைச்சராக வருவார்னு சொன்னதை எடப்பாடி பேரை சொல்லல. இப்படிலாம் உருட்டினவங்க தான் இவங்கெல்லாம். இவர்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. சரி, நான் இன்னைக்கு கேட்குறேன், இன்னைக்கு அமித்ஷா அது மட்டும் தான் சொன்னாரா பேட்டியில்? ஏங்க ஊழலை பற்றி அவ்வளோ பேசியிருக்காருங்க. ஒரு பேட்டி என்னங்க செய்தி ஆகணும்? என்ன செய்தி ஆகணும்? அதை தான் கேட்குறேன். என்ன செய்தி ஆகணும்? ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு என்னங்க இஷ்யூ இருக்கட்டங்க. அந்த இஷ்யூவை உருவாக்குறது நீங்க தான்றேன். நான் ஊடகங்கள் தானே உருவாக்குறீங்க. அமித்ஷா பேட்டினா அமித்ஷா பேட்டியில் திமுக பற்றி சொன்னதை எடுத்து போடுங்க. அமித்ஷா திமுகவை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி தான் பேசுவார்ல. ஒரு பாராட்டாத செய்தி ஊழலை அப்போ நீங்கள் பரபரப்புக்காக செய்தி பண்ணுறீங்க, அப்படி தானே?
புரியுதா? இவர் எப்பவுமே கிரிட்டிசைஸ் தான் பண்ணுவார். அப்போ இதுதான் இதை வந்து நம்ம பரபரப்பாகணும். சரி, அதுலேயாவது கொஞ்சம் உண்மை இருக்கணுன்ற அந்த உண்மையில் விஜய் அதிமுக கூட்டணி இணைகிறாருன்னு ஒரு பெரிய சேனல் போடுது. மிஸ்லீடு. அவங்க என்ன கேட்குறாங்க, விஜய் உட்பட பாமக உட்பட அவங்க கூட்டணிக்கு வந்தால் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. இந்த கூட்டணி திறந்த மனதோடு இருக்குது, யார் வேணால் வரலாம், திமுக கூட்டணி வீழ்த்துறதுக்காக தாராளமாக வரலாம். இதை தான் அமித்ஷா சொல்கிறார், இதுதான் இவரும் சொல்கிறார். உடனே இவர்கள் அதை எடுத்து பொழிப்புரை எழுதுறது, விஜய் திமுக கூட்டணி இணைகிறாருன்னு தலைப்பு. அப்போ பரபரப்புக்கும் மிஸ்லீடு பண்ணுறதுக்கும் இங்கே இது கிடையாது. இவர்கள் இன்னை வரைக்கும் மக்கள்கிட்ட மதிப்பிழந்து போகிறதுக்கு காரணமே, நீ ஊடகங்கள்லாம் திட்டுறது காரணமே இந்த மாதிரி மிஸ்லீடு பண்ணுறது தான். நீங்கள் போடுறீங்க, நியூஸ் போடுறீங்கன்னா அமித்ஷா அப்படி சொல்லியிருக்காரு, கூட்டணியில் இணைய விருப்பமாக ஆம்னு சொல்லியிருக்காருங்க, அது ஓகே போடுங்க. மொழி பற்றி பேசியிருக்காருல்ல, ஸ்டாலினுக்கு சவால் விட்டுருக்காரு. நான் வந்து இந்தி மொழி பற்றி பேசுகிறேன், ஆங்கிலத்தில் வந்து ஒரு பிரமை வச்சுருக்காங்க, அதுதான் சிறந்ததுன்னு. கிடையாது, தாய்மொழி தான் சிறந்ததுன்னு நான் சொல்கிறேன், தமிழ் மொழி உட்பட நான் சொல்கிறேன். அப்போது தமிழ் மொழியில் பொறியியலும் மருத்துவம் கொண்டு வரதுக்கு உனக்கு ஏன் துணிவு இல்லை, நீ அவ்வளோ பேசுகிறன்னு ஸ்டாலினுக்கு சவால் விடுறார், நேரடி சவால். ரெண்டாவது, இந்த ஆட்சியில் என்னென்ன பிரச்சனைன்னு எவ்வளோ எதுலலாம் ஊழல்னு க்ளீனாக பட்டியல் போடுறாரு. ஏங்க இது சொல்லும் போது அதை ஒரு 2 வார்த்தை சொல்லணுமா வேணாமாங்க? அதானங்க பத்திரிக்கை தருமோ? இல்லாட்டி சொல்லாமல் விடுங்க. சொல்லாத ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே அப்படியே அவங்க எல்லாம் அப்படியே அரசியல் விற்பனர்கள் மாதிரியும் அப்படியே இது மாதிரியும், இது ரொம்ப தப்பு. இதுக்கு போய் முருகன்கிட்ட கேட்டால் அவர் பார்க்குறாரு, நமக்கு எதுக்கிட்ட வம்பு, எதையாவது சொல்லி அதை வேறு இவங்க திரிச்சிருவாங்க அப்படின்ட்டு, ஐயா எங்களுக்கு குலதெய்வம் சொல்கிறது தான் அப்படின்ட்டு அவர் போகிறாரு. இதுதான் இன்றைக்கி ஊடகங்களுடைய நிலைமைன்ற. அதனால் ஒவ்வொரு தடவையும் ஒருத்தர் அதிமுகவில் தாங்க ஒருத்தர் முதலமைச்சர்னு சொன்னால் ஏன் எடப்பாடியை சொல்லவில்லை, அப்படி சொல்லிட்டு விட்டா கூட பரவாயில்ல. செங்கோட்டையனை ஆக்க போகிறாங்க. ஏன் இப்போ செங்கோட்டை எங்கேயாவது தென்படுறாரா பார்த்தீங்களா? முடிஞ்சது, அவ்வளோதான். நீங்களாம் வந்து அதாவது ஒரு ஆள் 2 ஆள் ஆதரவாளரை வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த பத்திரிகைகள் கொடுத்த பிம்பம், அவர் கூட பாவம் ஏதோ ஒரு வருத்தத்தில் ஏதோ ஒன்று ஒதுங்கி போனார், அவரை போட்டு பெருசாக ஆக்கி அவரை அப்படியே பாஜக கையில் எடுத்து இவர் அப்படியே தூக்கி செஸ் காயின் மாதிரி அவரை தூக்கி அப்படி போட்டு செங்கோட்டையனை வச்சு என்னென்ன உருட்டுனாங்க. எதாவது நடந்ததா? அதை தான் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓபிஎஸை பற்றி என்ன உருட்டுனாங்க? அப்படியே எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு இவர் அண்ணாமலையை டிடிவி கையில் அதிமுக வரப்போகுது. எப்படிங்க அவர் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காருங்க, இவர் இன்றைக்கி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அரசியல் தலைவர்னு. ஒரு அடிப்படை நாலேஜ் வேணால், ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற கையில் இன்னொரு அரசியல் கட்சி எப்படி வரும்? ஓபிஎஸ் கையில் வரும்னு சொன்னாலாவது ஒரு நியாயம் இருக்குது. டிடிவிலாம் சொல்ல முடியல சார். டிடிவியோட லட்சியமே அதிமுகவை மீட்டெடுக்கணுன்றது தான். அவர் என்ன அமமுகவை ஆரம்பிச்சு தனியாக அவருக்கு ஒரு இலக்கு இருக்கா? அதிமுகவை கைப்பற்றணும், அவ்வளோதான் அவரோட இலக்கே. நீங்கள் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, உங்கள் கதை அவ்வளோதான். தேர்தல் ஆணையம் இது அதிமுகவை ஒருவேளை அவர் அந்த அதிமுக தலைமை ஏற்கிற மாதிரி ஒரு சூழல் வருதுன்னா, இல்ல வேணாம் நான் அமமுக தான் நடத்துவேன் சூழல் வரும்போதுன்னா பேசுறீங்கன்னா நான் ஏத்துக்கல. அது நடக்காதுன்னு நம்ம சொல்ல நடக்காதுதான் சொல்றேன். ஏன் நடக்காதுன்னா இருக்கிற யதார்த்தத்தை வச்சு தான் நம்ம பேசணுங்க. நீங்க வாட்டில் கற்பனையில பேசுறதெல்லாம் வச்சுட்டுலாம் அரசியல்ல கற்பனைன்னு சொன்ன பல விஷயங்கள். உங்க ஆசை, உங்க கற்பனை யதார்த்தம் கிடையாது. யதார்த்தம்ன்றது என்னன்னா, இன்னைக்கு என்ன நிலைமை, இதே தான் நான் ஓபிஎஸ் இதுலயும் சொன்னேன். ரொம்ப பேர் என்கிட்ட கோவப்பட்டாங்க, ஓபிஎஸ்ஸால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஒன்றும் இல்லாமல் வெளியே போவாருங்கன்னு சொன்னேன். எனக்கு என்ன ஓபிஎஸ் எதிரியா இல்லை எடப்பாடி ஆதரவாளரா? அது கிடையாது. நிலைமையை பார்க்கும்பொழுது இவருடைய வளர்ந்த விதம், இவர் கட்சிக்குள்ளே இருக்கிற மரியாதை, இவருக்கு இருக்கிற ஆதரவாளர்கள், அவர்களுக்கு இருக்கிறது, அவர்கள் கூட்டாக இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க ஓபிஎஸ்ஸை வெளியேற்றிடுவாங்க. இன்னொன்று, ஓபிஎஸ் ஒரு ஸ்டஃபன் லீடராக இல்லை, இவர் எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி பாஜகவுக்கு ஒரு பக்கம் திமுகவுக்கு ஒரு பக்கம்னு இருக்கார். இது அதிமுக விரும்ப மாட்டாங்க, அதுதான் நடந்தது. அப்போ நான் சொன்னப்போ தான் குதிச்சாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க? அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அதே மாதிரி தான். அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஓபிஎஸ் பாருங்க. இப்போ ஜெயலலிதா இருந்தப்பவே ஐவர் அணியில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அன்னைக்கு வந்து எடப்பாடி தான் அதிமுகவின் எதிர்காலம், எடப்பாடி தான் வருங்காலத்தில் பொதுச் செயலாளர் ஆவார்னு யாராவது சொல்லியிருந்தா ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்களா? ஏற்றுட்டு இருந்தவே மாட்டாங்க. ஆனால் எடப்பாடி காலமும் சூழ்நிலையும் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி. நீங்கள் அப்படி பார்த்தா எங்க விஜய் அரசியல் வருவார், அந்த சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த என்ன படாது பரோட்டா கொத்து பரோட்டா பாடினப்போ விஜய் முதல்வராக வருவாரான்னு யாராவது நினச்சாங்கன்னா இந்த கேள்விகளை நான் பதில் சொல்ல முடியாதுங்க. ஒரு அரசியல் நகர்வு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது பொருந்தாமல் பேசுறது இருக்குல்ல. ஓபிஎஸ் வந்து வேற லெவலு, டெல்லிக்கு போகிறாரு, ஓபிஎஸ் அப்படி இது பண்ணுறாரு, எடப்பாடி தூக்கி போடுறாங்க, அப்படி தூக்கி வச்சிடுறாங்க, இந்த மாதிரிலாம் பேசுனாங்கல்ல. அதை தான் நான் சொல்கிறேன். அதுதான் அண்ணாமலையும் டிடிவி தலைமையில் அதிமுக போய்விடும். ஏன்னா அப்போ அவர் வந்து அங்கே எல்லாம் ஒரு அட்டாச் ஆகி எடப்பாடியை தூக்கி போட்டுருவாங்க டெல்லி தலைமை, அதிமுக அப்படியே வந்து எல்லாம் இவங்க கீழே வரும்னு நினச்சிருந்தாரு. இதெல்லாம் யதார்த்தம் வேற. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இருக்கிற இதை மட்டும்தான் நம்ம பேசணும்.
நம்ம விருப்பம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் பத்திரிகைகள் பாதிக்கமாக தான் 40 எம்எல்ஏவோட எஸ்பி வேலுமணி வெளியேறுகிறார் ஒருத்தர் பேசினாரா? இன்றைக்கி அவர் என்ன பண்ணார்? பேசிட்டு தான் இருக்காரு. அவரை மாதிரி ஆளுங்களை தான் கூப்பிட்டு. ஏன்னா இன்றைக்கி ஊடகங்கள் எப்படின்னா யாருன்னு பார்க்கும். இவன் வந்து உழப்ப ஓட்டுறான், இவன் நமக்கு ஏற்ற கருத்தை பேசுகிறான்னு கூப்பிடு. இதுக்கு நான் இன்னைக்கு கூட அமித்ஷா அப்படி சொன்னார். அமித்ஷா வந்து அப்படி தான் பண்ணுவார். அந்த பாஜக வந்து 2:1 அப்படின்னா 234 தொகுதியில் 90-100 சீட்டுக்கு மேலே பாஜக கொடுத்துருவாங்க. அவர்கள் வந்து அந்த மாதிரி தான் கேட்க போகிறாங்க. ரெண்டாவது அதெல்லாம் முடிஞ்சோன்னா அவர் கொஞ்சம் நேர்மையானவர் போகிற அந்த பத்திரிகையாளர் இந்த மாதிரி திமுகவை பற்றியும் கூட்டணிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா அதெல்லாம் வெத்து வேட்டு. அது தேவையில்லாத விவாதங்கள். எது திமுக கூட்டணியில் பிரச்சனையே இல்லையா? அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கட்சிக்குள்ளே பிரச்சனை, கட்சி தலைமைக்குள்ளே பிரச்சனை, கூட்டணியில் இருக்கிற தோழமை கட்சிகளுக்குள்ளே பிரச்சனை. திரும்ப திரும்ப வைகோ ஏன் சொல்கிறாரு நாங்கள் ஒன்றுமே பண்ணல, நாங்கள் அவங்க கூட தான் இருப்போம்னு? ஏன்னா இவர்கள் திடீர்னு துரை வைகோ பேட்டி கொடுக்கறது கட்சி அணிகள் கீழ் அணிகள் வேறு மாதிரி இருக்குது, வைகோவுடைய எண்ணத்துக்கு எதிராக இருக்குது. இது எல்லாம் வரும்பொழுது திரும்ப திரும்ப தலைமைக்கு இவர் அறிவுறுத்துறாரு. ஐயா நான் எதுவும் இல்லை ஐயா, நான் அப்படி இல்லை ஐயான்னு. திரும்ப ஒரு பக்கம் கண்டித்து பேசிகிட்டு இருக்காரு டிஎம்கேவை. 8 சீட்டு 10 சீட்டுக்கு நினச்சிங்களா அப்படின்னு பேசுகிறாரு. மறுநாள் ஐயா அப்படி இல்லை ஐயா, நான் அப்படி நினைக்கவே இல்லை ஐயா அப்படின்னு பேசுகிறாரு. சண்முகம் வச்சு வெளுக்கிறாரு. அதுலேயும் அந்த அஜித்குமார் மேட்டர்லாம் அப்படியே அவர்கள் மேடையில் அந்த கோர்ட்டு ஒரு அரசியல் கட்சியாக அவங்க பேசுகிறாங்க சார். இவ்வளோ நாளாக கூட்டணியோட எப்படி சொல்ல முடியும்? இவ்வளோ நாள் என்ன பண்ணுங்க? இல்லை இவ்வளோ நாளாக பேசலை, இப்போ பேசுகிறாங்கன்னு சந்தோஷம். ஆமாம் வேறு. அதான் தேர்தல், அதுதான் தேர்தல். சண்முகம் அவர் பதவியேற்றதுலேருந்தே அப்படி தான் பேசலை. பதவி ஏற்ற உடனே பேசினார். நான்லாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்க. பதவி ஏற்றவனு பேசினார். என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி டெய்லி அவர் பேசணும்னு சொல்ல முடியும்? எனக்கு கட்சி அது ஏங்க, எனக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பேச முடியும். எனக்கு ஏங்க முடியணும்? அந்த கட்சியுடைய இயல்பான தன்மை உணர்ந்தது இல்லை? சங்கரையா காலத்து கட்சி அது. அந்த தன்மை இருக்குல்ல, அதுலேருந்து நீர்த்து போனீங்கன்னு தானே சொல்கிறோம். முதல்ல கூட்டணியே கிடையாதுங்க. எதுக்குங்க கூட்டணி இருக்கீங்க? அந்த கட்சி அப்படி இருக்காது. தொகுதி பங்கீடு முடிஞ்சதா வெளியே வந்துடுவாங்க. மக்கள் பிரச்சனை இப்போ திட்டுவான். உண்டியல் குலுக்கி எங்கிட்டையும் வாங்கி தின்ற, அதிமுகலையும் வாங்கி தின்ற, அதை சீட்டை இப்போ போடுற விஷயம் இல்லை. 10 கோடி மாற்றம் இல்லை. எங்ககிட்டே வந்து ஓட்டிங்கன்னு சீட்டு வாங்குற, அங்கேயும் போய் ஓட்டி சீட்டுன்னு வாங்குற, எங்கள் சீட்லேயே ஜெயிச்சுட்டு எங்களையும் திட்டுற, இப்படிலாம் திட்டு. ஆனால் அந்த திட்டெல்லாம் மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா கரெக்டான கட்சியா, நமக்காக நிற்கிறான் அப்படின்னு. ஆனால் கூட்டணின்னு அவரும் ஒத்துக்கினாரா? கே பாலகிருஷ்ணன் மாநாட்டில் ஒத்துக்கிட்டாருங்க. இல்லை இதே விஷயத்தை தான் பிஜேபி அதிமுக கூட்டணின்னு வரேன். நீங்கள் மத்திய அரசு சண்முகத்தை முடிச்சிடுறேன். வந்த பூசில் என்ன சொன்னார்னா, நாங்கள் யாரையும் நம்பியும் இல்லை, எந்த கட்சியின் நிழலிலும் இல்லை, மக்களுடைய போராட்டத்தில் கட்சி இருக்குதுன்னாரு. கொஞ்சம் 2-3 நாள் அப்படி பேசினார். அங்கேருந்து பிரகாஷ் கார்கிட்ட வந்தார். இங்கே அகில இந்திய மாநாடு தமுக மைதானத்தில். ஏங்க அவங்க ஆள் நாங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காரு. சாம்சங் போராடான்னு பேசுங்க, கொஞ்சம் அடக்கி வைங்க, நான் சொல்லிடுறேங்க. அதோட சண்முக வாயம் ஊன்னாங்க. அது எல்லாம் முடிஞ்சு இப்போ சமீபத்தில் ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி மறுபடியும் சண்முகம் லைட்டாக வாயை திறக்க ஆரம்பித்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. சண்முகம் இயல்பு அதுதான். செந்தில் பாலாஜி வாய் திறந்தீங்களா? இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல சார், அவங்க வந்து இதுன்னு செந்தில் பாலாஜி விவகாரத்தில் வாய் திறந்துடணும்ல. மணல் விவகாரம், இயற்கை வலைக்கு எதிரான செந்தில் பாலாஜி தண்டிக்கப்பட்டாருன்னா பேசுவாங்க சார். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது அது என்ன ரிசல்ட் வரும்னு யாருக்கும் தெரியாது. ரைடுக்கு என்ன சொன்னீங்க? மத்திய அரசுடைய பழி வாங்குதுன்னீங்கல்ல. அப்போ என்ன தான் நடக்கணும்? மத்திய அரசோட ட்ராக் ரெக்கார்டு அந்த மாதிரி இருக்குது. இடி போய் எவ்வளோ இடத்துல வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு ரைடு போகிறாங்கன்னா அதில் எவ்வளோ வந்து தண்டிக்கப்பட்டிருக்குது, எவ்வளோ அதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குன்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, அதான் அவங்க சொல்லுவாங்க திமுக, நீங்கள் தோழமை கட்சிகள், அதில் உண்மை என்ன பொய் என்னன்னு பார்த்து அதுக்கு பேசணும், இல்லை மௌனமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் திமுக ஸ்போக்ஸ் பர்சனாகவே மாறிட்டீங்கன்னு தான் இவங்க மேலே. சரி சார், அதான் இப்போ இந்த பிஜேபி அதிமுக கூட்டணியில் அதிமுக எத்தனை தவறுகளை கண்டிச்சிருக்கு பிஜேபி பண்ணது? பிஜேபி பண்ணதை மக்கள் விரோத திட்டங்களை இல்லை மக்கள் விரோத செயல்களை அதிமுக ஒரு அரசியல் கட்சியாக எத்தனை இடங்களில் கண்டிச்சிருக்கு? நான் வந்து அதிமுக வக்காலத்து வாங்க வரல, முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி 2023 24 பீரியடில் அவர்கள் பல விஷயங்களை கண்டிச்சிருக்காங்க. இப்போவும் இந்த வக்பு திருத்த மசோதாலேருந்து பல விஷயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நீட்டு, இருமொழி கொள்கை, எல்லாவற்றிலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே கொள்கை தான். அதே இதில் தான் இருக்காங்க. எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அதை செயல்படுத்துவேன்னு உறுதியாக இருக்கிற ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? இந்தி மொழியை திணிக்க மாட்டேன், இருமொழி கொள்கை தான் சொல்லிக்கிட்டே இந்தி மொழியை திணிச்ச காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கு பேர் என்ன?
முதலாளித்துவத்தை வீழ்த்துவதுதான் லட்சியம்னு சொல்லிக்கிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதலாளித்துவ கட்சியான திமுகவோட கூட்டணி வச்சுருக்கீங்களா? அது என்ன? இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட கூட்டணியே கிடையாதுன்னு முடிவெடுத்த துரோக கட்சி அப்படின்னு காங்கிரஸை எதிர்த்து தான் கம்யூனிஸ்ட் கட்சியாக வந்தது, திமுகவும் வந்தது. ஆனால் நீ காங்கிரஸ் கூட தானே உறவு வச்சுருக்கீங்க. அப்போ இதுன்னா அரசியலில் சில தொகுதிகள் தேர்தலுக்காக உடன்பாடுன்றது எல்லார் காலத்துலேயும் எல்லாருமே அதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் சேருவாங்க. அந்த விரலை வந்து அங்கே மட்டும் நீட்டக்கூடாது, இங்கேயும் நீட்டணும். 2 சைடு தான் கேட்குறோம். அதை தான் சொல்கிறேன், 2 சைடு தான். நீங்களும் இது இந்த பக்கம் நீங்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க இல்லையா? அது இந்த மாதிரி பக்கம் நான் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன வைக்கிறேன்னா, நீங்கள் கூட்டணியில் சேர்ந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த ஆட்சிக்கே முட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் வந்து ஆட்சியில் நீங்கள் எம்எல்ஏ வந்திருக்கீங்க, உங்கள் தொகுதிக்காக பேசுங்க, மக்களுக்கான பிரச்சனையில் பேசுங்கன்றேன். அதை பேசாமல் அந்த மாதிரி பேசி இந்த கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்றேன். இன்றைக்கி ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிட்டாங்கன்றேன். இதுதான் என்னுடைய விமர்சனம். அது தவறுங்க. அது நீங்கள் கட்சி ஏன் இன்றைக்கி மதிப்பிழந்து போயிருக்கீங்க? இன்றைக்கி வந்து அவங்கள அந்தளவுக்கு திட்டுறாங்கன்னா என்ன காரணம்னா, இவர்கள் வந்து அந்த விஷயத்தையே கைவிட்டுட்டாங்க. புரட்சிகர சிந்தனைன்றாங்க, அதை கைவிட்டுட்டாங்க. சும்மா சடங்குபூர்வமான 2-3 போராட்டங்கள் நடத்துறது, அது சம்மந்தமாக அரசு இன்னொன்று இப்போ தான் இந்த சமூக வலைதளங்கள், அறப்போர் ஜெயராமன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு காலத்தில் தீக்கதிரில் தான் வரும். கம்யூனிஸ்ட் கட்சி தான் கொண்டு வரும் விஷயத்தை வெளியே. அது எப்படி கொண்டு வரோன்னா, நீங்கள் போஃபர்ஸ் கொண்டு வந்தார்ல என் ராம், அவர் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்தது அன்றைக்கி காங்கிரஸ் கவர்மெண்ட்டில். அன்றைக்கி அவரை பாதுகாத்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, குறிப்பாக இஎம்எஸ் நம்பூதிரிபாட். அதே மாதிரி அவர் வந்து ஃப்ரண்ட் லைனில் பல கட்டுரைகள் இஎம்எஸ் நம்பூதிரிபாட் எழுதினார். அதே மாதிரி இவர்களும் தீக்கதிரில் மற்ற விஷயங்களில் முக்கியமான நுணுக்கமான விஷயங்கள் வரும். ஏன் வரும்னா, தொழிற்சங்கம் எல்லாமே எல்லா இதுவும் அரசு ஊழியர்கள் எல்லாருமே எல்ஐசி எல்லாருமே இவங்க இருப்பாங்க. அப்போ என்ன மக்களுக்கு எதிரான திட்டம் வந்தாலும் பட்டுன்னு அந்த தொழிற்சங்கம் மூலிமா வந்து அது கட்டுரையாவோ இதுவாக வந்துடும். இப்போ அப்படி கொண்டு வரவங்கள கூட பண்ணாதீங்கன்றது தான் இன்றைக்கி நிலைமையாக இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்து, ஹெச்ஆர்என்சியினுடைய ஃபண்ட் எடுத்து கல்லூரி நடத்துறதுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் பேசினார். உங்களுடைய பார்வை என்ன? அப்படி செய்கிறது சரியா தவறா? என்னுடைய பார்வைன்றதை விட நீதிமன்ற பார்வையை பற்றி நான் சொல்லிடுறேன். ஹெச்ஆர்என்சியுடைய சட்டம் பிரிவு 36 மற்றும் 66/1 அதுக்குள்ளே உட்பிரிவு A to I. இதில் 36 வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி உபரி நிதி, அதாவது ஒரு கோயிலுக்கு வருஷத்துக்கு 5 கோடி ரூபா வருதுன்னா 4 கோடி ரூபா கோயில் புனர்நிர்மாணம் மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் போகுது. ஒரு கோடி ரூபா 2-3 வருஷத்துக்கு அப்படியே 1 கோடின்னு அப்படியே நிற்கிதுன்னா அது உபரி சர்ப்ளஸ் ஃபண்டு. அது ஒரு 4-5 கோடி ரூபா இருக்குது வச்சுங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த கோயிலுடைய ட்ரஸ்டி அறங்காவலர்கள் தீர்மானிக்கிறாங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம ஏரியாவில் இப்போ நம்ம கோயில் அமைந்துள்ள பகுதியில் குழந்தைகள் கல்வி கற்க 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி போகிறாங்க, இங்கேயே ஒரு கலை கல்லூரி கட்டணும், அரசுக்கு நாங்கள் இந்த மாதிரி நிதி ஒதுக்கி பண்ணுறோம் அப்படின்னு இவர்கள் முடிவெடுத்தால் அரசும் ஒப்புக்கொண்டா பண்ணலாம். அப்படி தான் எம்ஜிஆர் காலத்தில், பக்தவச்சலம் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் நடந்திருக்கு. ஆனால் 36 சொல்லுதில்ல, அதை மீறி அறங்காவலருடைய ஒப்புதல் இல்லாமல் உபரி நிதியை மட்டுமல்லாமல் மொத்த நிதியும் எடுத்து கட்டுறதுன்றது தவறு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இவர்கள் அதான் பண்ணாங்க அந்த 4 கல்லூரியில். ரெண்டாவது 66/1 சொன்னல, அதில் வந்து ஒரு இந்த மாதிரி கற்றுக்கிற கல்லூரிகளில் சமயம் சார்ந்த படிப்புகள் டிகிரி கோர்ஸாக வைக்கணும். பிபிஏ இந்து சமயம், பிபிஏ இந்து சமய கோயில்கள் கட்டடக்கலை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மெயின் சப்ஜெக்டாக வச்சு பாடத்திட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு. இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, நான் முதல்ல இருந்து வந்துடுறேன். இந்த மாதிரி கட்டி அது வந்து 2021 ஒரு பொதுநல வழக்காக போகுது. இவங்க 8 கல்லூரிக்கு ஜீவோ போடுறாங்க. அதில் 4 கல்லூரி கட்டிட்டு மயிலாப்பூர் நிதியை எடுத்து கொளத்தூரில் இவர் தகுதியில் கட்டி திறப்பாராம். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? கல்லூரி வந்தோன்னே கல்லூரிலாம் கட்டாங்க, ஆனால் இந்த கோயில் நிதி. அப்போ இந்த மாதிரி கட்டும்போது ஒரு பொதுநல வழக்கு போகுது. அந்த பொதுநல வழக்கு நீதிமன்ற அன்றைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி ப்ளஸ் ஆதிகேசவலி ஜட்ஜி பெஞ்சு இதை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அவர்களும் இதே அறநிலைத்துறை இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணல, அதனால் இந்த 4 கல்லூரிகள் இனிமேல் கட்டுறது லா யூனிவர்சிட்டி ஒன்று உட்பட அனுமதி கிடையாது. இந்த 4க்கு வந்து கட்டிட்டீங்க, இதில் இந்து சமய சம்பந்தமான பாடத்திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டு நடத்தணும் அப்படின்னு ஒரு இன்டிம் ஆர்டர் போடுறாங்க. இடைக்கால தீர்ப்பு. இதை பண்ணலன்னா நான் வந்து கட் பண்ணி விட்ருவேன், ரத்து பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் விசாரணை பதில் மனு தாக்கல் பண்ணுங்கள். இந்த விசாரணை முடிவில் என்ன தீர்ப்பு வருதோ அது.
அப்படின்னு அது தீர்ப்பில் இன்னும் இது விசாரணையில் இருக்குது. அப்போ நீதிமன்றமே இந்த விவகாரத்தில் ஏன் இதை பண்ணலை, ட்ரஸ்டி ஒப்புதல் இல்லாமல், ட்ரஸ்டியே இல்லை, ஒப்புதல் இல்லை, ட்ரஸ்டியே கிடையாது. அப்போ அதிகாரிகளை தீர்மானிக்க முடியாது. அதிகாரிகளுடைய இந்து சமய அறநிலையத்துறையுடைய வேலை பராமரிக்கிறது தான். அதை தாண்டி முடிவெடுத்து நிதியை பயன்படுத்தல அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ அதுக்கான அறங்காவலரை நியமித்து அந்த அறங்காவலர் நீங்கள் உங்களால் கூட போட்டுக்குங்க, அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருந்தா 36 விதி பிரகாரம் சரின்னு ஆயிட்டுருக்கும். அப்போவும் நீங்கள் இந்து சமயம் சார்ந்த பாடத்திட்டம் அதில் இருக்கணும். இதுதான் அறநிலைத்துறை சட்டம். இவர்கள் அதை மீறிட்டாங்கன்றது கோர்ட்டில் வாதம். இது இந்த விவகாரத்தை எடுத்து இவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் மறுநாள் அது ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆனோன்னா விளக்கம் கொடுத்தாரு. இந்த மாதிரி கட்டுகிற கல்லூரிகள் வந்து மாணவர்களே பாதிக்கும். ஏன்னா கோர்ட்டு கேஸு மற்ற விஷயங்கள் பாதிக்கும். தமிழக கவர்மெண்ட்டுடைய உயர்கல்வித்துறை இல்லை தமிழக அரசு நிதி இதெல்லாம் இருக்கு, ஏன் அதில் கட்டாமல் இந்த வேலையை பண்ணுறீங்கன்றது அவருடைய கேள்வி. இது சட்ட ரீதியாக பார்த்தா கரெக்டு, அரசியல் ரீதியாக பார்த்தால் என்னுடைய பார்வை இந்த மாதிரி கோரிக்கைகள் அறநிலைத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இந்து அமைப்புகள், பாஜக இவருடைய அஜெண்டா. நீங்கள் ஏன் அந்த அஜெண்டாவை பேசுகிறீங்க? இதை இவர்கள் வந்து அப்படியே மடைமாற்றி ஒருத்தர் கேட்குறாரு, காஞ்சி காமகோடியில் கல்லூரி கட்டுறாங்களே, பங்காரு அடிகளார் கல்லூரி கட்டுறாங்களே, அரசு மட்டும் கோயில் நிதி எடுத்து கட்டுனா என்ன தப்பு அப்படின்னு. ஏன்னா அவர்களுக்கு வந்து மக்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுல்ல, இந்த செக்ஷன் 36 இருக்கிறதோ 66/1 இருக்கிறதோ தெரியாது. அப்போ இவர்கள் பேசுறதை பார்த்தா நியாயமாக தெரியுமா? பாடுறா கோயிலில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, கோயிலில் போடுற பணம் மக்கள் பணமா, அது எப்படி? அப்போ எதுக்கு அறநிலையத்துறை வச்சு நீங்கள் கலைச்சிட்டு போயிடுங்க, கோயிலில் போடுற பணம் எல்லாத்தையும் கவர்மெண்ட் கஜானா கொண்டு வந்து சேர்த்துருங்க. அப்படி கிடையாது. இல்லை, எல்லா சமய சார்பற்ற நாடுனா அந்தந்த மதத்துக்குரிய தன்மை இருக்குது. அந்தந்த கோயிலுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? கோயிலை புனர்நிர்மாணம் பண்ணணும், அது கும்பாபிஷேகம் பண்ணணும், கோயிலை ஒட்டி பக்தர்கள் தங்குற இடம், பக்தர்களுக்கான வசதி, இந்த மாதிரி தானே. இப்போ திருப்பதி இருக்குது, வர்ற வருமானத்தில் எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 3 வேளை சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க. பல கோயில்கள் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறாங்க, திருமணம் பண்ணி வைப்பாங்க, ஆடு மாடு இது வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க, பல விஷயங்கள். இதுக்கு தான் அந்த மக்கள் கொடுக்குற காணிக்கையை பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த விவகாரத்தை வந்து இப்படி பார்க்கறதே தப்பு. கோயில் உண்டியலில் போட்டு அது மக்கள் பணம்னு பார்க்கறது தப்பு, சட்டப்படி தப்பு. அறநிலையத்துறை சட்டம்னு ஒன்று வச்சுருக்கீங்களா, அந்த அடிப்படையில் தானே ஒரு துறை, அதுக்கு ஒரு அமைச்சர் எல்லாம் வச்சுருக்கீங்க. அப்போ அந்த சட்டத்தை தானே மதிக்கணும். அப்போ அது தப்பு. ரெண்டாவது, இப்போ இவர் வாதம் வைக்கிறாங்கல்ல, காஞ்சி காமகோடி பங்காரு அடியில், அது அவங்க தனிப்பட்ட கோயில், இது அவங்க ட்ரஸ்ட்டில் அவங்க முடிவு பண்ணி கோயில் கட்டிக்கலாம், சினிமா தேட்டர் கட்டலாம், காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், அது அவங்க இஷ்டம். ஆனால் அறநிலைத்துறை பராமரிக்கிற கோயில்களை உங்கள் பணி பராமரிப்பது மட்டுமே. அதை தாண்டி நீங்கள் ட்ரஸ்டியாக மாறி அந்த நிதியை எடுத்து பயன்படுத்துறது தான் தப்புன்றது தான் வாதம். அதை தான் கோர்ட்டு சொல்லுது. நீங்கள் வெளியில் இதை கோர்ட்டு மேட்டரே மறைச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ கோர்ட்டை போய் கண்டிங்களா, எடப்பாடி பழனிசாமி கண்டித்த மாதிரி அப்படின்னு வாதம் வச்சா அது பேச மாட்டாங்க. அந்த வாதம் நெறியாளர்களும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதில் உள்ள எவ்வளோ டீப்பாக இருப்பாங்கன்னு தெரியாது. அதனால் நான் அரசியல் ரீதியாக பார்க்குறது, அவர் அது தொட்டது இவர்களுக்கு வாய்ப்பாக போயிடுச்சு. பார்ப்பார், பாஜக சேர்ந்துட்டார், என்ன நினைக்கிறீர்கள் பழனிசாமி, மயக்க நிலையில் இருந்தீர்களா அப்படின்னு முதலமைச்சரே பேச வைக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் திறந்து வைக்கலையா? திறந்து வச்சாங்க. நீங்கள் உயர்நிலை பள்ளினா மேல்நிலை பள்ளியாக மாற்றுறதுக்கு அந்த ட்ரஸ்டிகள் ஒதுக்கி நிதி கொடுக்குறாங்கன்னா, அந்த நிதியை பயன்படுத்துகிறாங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி திறந்து வச்சிருக்கலாம். இந்த நுணுக்கமான அந்த விஷயத்தை மொத்தமாக மறைச்சிட்டு பொதுமைப்படுத்துகிறாங்க. இதுதான் அதில் நடந்தது. நன்றி சார். நன்றி.